அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பகம் சார்பாக ஏற்பாடு செய்துள்ள இந்த செய்தியாளர் சந்திப்புக்கு வருகை புரிந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக என வரவேற்கின்றேன். இந்த தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பகம் என்கிற அமைப்பு தேசிய தேர்தல் கண்காணிப்பகம் என்கின்ற ஏடிஆர் ஆரம்பித்த ஒரு ப்ரோக்ராம் யூனிட்டினுடைய ஒரு தமிழக கிளை. 2011ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற அனைத்து சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் பாராளுமன்ற தேர்தல்கள் அனைத்திலும் போட்டியிட்ட அனைத்து வேட்பாளர்களுடைய அவர்களாகவே சமர்ப்பித்த பிரமாண பத்திரத்தில் உள்ள விவரங்களை நாம் டேபுலேஷன் பண்ணியிருக்கோம். மற்றபடி நாம் எந்த தனி ஃபேக்ட் ஃபைண்டிங் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நம்ம இந்த தகவல்களை சேகரிக்கலை. அவர்களே பிரமாண பத்திரத்தில் என்ன தகவல் கொடுத்துருக்கார்களோ அது ஒவ்வொருத்தருமா எடுத்து பார்த்து நம்ம இருக்கக்கூடிய 950 வேட்பாளர்களுடைய விவரங்களை ஒவ்வொரு வாக்காளரும் அறிந்து கொள்வது சிரமம் என்பத காரணத்தினாலே நாம் அதை ஒன்றையும் டவுன்லோட் பண்ணி டேட்டா என்ட்ரி பண்ணி டேபுலேஷன் பண்ணி அதை சுருக்கமான வடிவில் உங்களுக்கு வழங்குகின்றோம். இப்பொழுது நமது தமிழ்நாடு தேர்தல் கண்காணிப்பக உறுப்பினர்கள் இதை இப்பொழுது வெளியிடுவார்கள். ஓகே, தேங்க்யூ. இதில் இப்போ நம்ம ஏற்கனவே அந்த ஆய்வு அறிக்கையை உங்கள் கையில் கொடுத்துருக்குறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல் 950 வேட்பாளர்கள் இந்த பல்வேறு கட்சி சார்பாகவும் மற்றும் இண்டிபெண்ட் சார்பாகவும் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். அதில் ஒரு 5 பேருடைய ஆவணங்கள் மட்டும் ஒரு சரிவர ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணாத காரணத்தினாலே மீதமுள்ள 945 கேண்டிடேட்டோட டேட்டாவை நம்ம அனலைஸ் பண்ணி இன்றைக்கி இங்கே ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதில் அந்த சரியாக அந்த ஸ்கேன் செய்யப்படாத ஆவணங்கள் என்று சொல்லும்பொழுது அது தென் சென்னை வேட்பாளர் சசிரேகா மற்றும் தென் சென்னை வேட்பாளர் யோகேஸ்வரன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் வேட்பாளர் மோகன்ராஜ், சிவகங்கை வேட்பாளர் பாஸ்கரன், சிவகங்கை வேட்பாளர் அசோக்குமார். இதில் 3 பேர் சுயேச்சை, ஒன்று நாடாளும் மக்கள் கட்சி, இன்னொன்று ஜெபமணி ஜனதா ஆகிய அந்த 5 வேட்பாளர்களுடைய ஆவணங்களை மட்டும் நம்ம டேபுலேஷன் பண்ணலை. மீதி விவரங்களை நம்ம இப்பொழுது இங்கே சமர்ப்பிக்கின்றோம். இதில் இப்போ குற்ற பின்னணி, இப்போ ஆய்வு செய்யப்பட்ட அந்த 945 வேட்பாளர்களில் 135 வேட்பாளர்கள், அதாவது 15% வேட்பாளர்கள் தங்களுக்கு எதிராக குற்ற வழக்குகள் இருப்பதாக அவர்களே தெரிவித்துள்ளனர். கடுமையான கிரிமினல் வழக்கு உள்ள வேட்பாளர்கள்னு பார்க்கும்போது 81 பேர், அது மொத்த வேட்பாளர்களில் 9%. அவர்களுடைய விவரங்களையும் நம்ம இந்த டேபுலேஷனில் தெரிவித்திருக்கிறோம். அதே போல் நம்ம அந்த பொருளாதார பின்னணி அப்படின்னு பார்க்கும்பொழுது ஆய்வு செய்யப்பட்ட 945 வேட்பாளர்களில் 202 பேர் கோடீஸ்வரர்கள். அவர்களுடைய விவரங்களையும் நம்ம கட்சி வாரியாக கொடுத்துருக்குறோம். சராசரி சொத்து மதிப்பு நீங்கள் ஷேர் பண்ணுறீங்களா? சராசரி சொத்து மதிப்பு ஓகே ஓகே. இப்போது ரொம்ப முக்கியமாக இந்த கிரிமினல் வழக்கு உள்ள வேட்பாளர்கள் மொத்தம் 15% வேட்பாளர்கள் கிரிமினல் வழக்கு இருப்பதாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. இதில் கட்சி ரீதியாகவும் இதை டேப்லேட் பண்ணியிருக்கிறோம் ஏடிஆரில். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி
28% வேட்பாளர்களுக்கு வழக்குகள் இருக்கு. இதை 2 விதமாக பிரிக்கிறாங்க. ஒன்று மொத்த வழக்குகள் இருப்பது, இன்னொன்று சீரியஸ் கிரிமினல் சார்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய தீவிர குற்றங்கள் அதற்கான வழக்கு இருக்கக்கூடியது அப்படின்னு பிரிக்கிறாங்க. அந்த தீவிர குற்றங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 வருடங்களுக்கு மேலே தண்டனை உள்ள பிரிவுகள் அவங்க மேலே இருந்தது அப்படின்னாலோ, இல்லை பெண்கள் மீதான ஹராஸ்மெண்ட், ரேப், இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் சார்ஜஸ் இருந்தாலோ, அல்லது ஊழல் சம்பந்தப்பட்ட வழக்குகளாக இருந்தாலோ, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம், மர்டர், அட்டெம்ப்ட் டு மர்டர், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலோ இதையெல்லாம் சீரியஸ் கிரிமினல் சார்ஜஸ் அப்படின்னு கொண்டு வராங்க. ஸோ அதனால் 2 வகையிலுமே இந்த அனாலிசிஸ் செய்யப்பட்டிருக்கிறது. கிரிமினல் வழக்குகளை பொறுத்தவரை 28% நாம் தமிழர் கட்சி, தீவிர கிரிமினல் அப்படிங்கிற போது 15% வேட்பாளர்கள் மீது தீவிர குற்ற வழக்குகள் இருப்பதாக பார்க்கிறோம். அதிமுகவில் 35% வேட்பாளர்கள் மேலே கிரிமினல் வழக்குகள் இருக்குது. 18% வேட்பாளர்கள் மேலே தீவிர கிரிமினல் வழக்குகள் இருக்குது. பாஜகவை பொறுத்தவரை 70% வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்குது, கிரிமினல் வழக்குகள். ரொம்ப முக்கியமாக தீவிர குற்ற வழக்குகள் 39% வேட்பாளர்கள் மேலே இருக்குது. திமுகவில் 59% வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்குது. தீவிர குற்ற வழக்குகள்னும் போது 27%. அதே மாதிரி பாமக பார்த்தீங்கன்னா 60% மொத்த வழக்குகள் பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி கிட்டத்தட்ட 40% தீவிர குற்ற வழக்குகள். காங்கிரஸ் மொத்த வழக்குகள் அதிகமாக இருக்குது, 78%. தீவிர குற்ற வழக்குகள் 22% இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் இங்கு நீங்கள் அதற்கு பிறகு ஒவ்வொரு கட்சியாக பார்க்கலாம். எல்லா கட்சிகளுக்கும் நம்ம இந்த கிரிமினல் வழக்குகள் எவ்வளோ, தீவிர கிரிமினல் வழக்குகள் எவ்வளோ அப்படிங்கிறது. தீவிர கிரிமினல் வழக்குகள் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியதாக தொடர்ந்து ஏடிஆர் போன்ற அமைப்புகள் சொல்லிகிட்டே வராங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய வேட்பாளர்களை நீங்கள் நிறுத்துவதற்கு முன்பு நீங்கள் பார்க்க வேண்டும், இது என்ன விதமான வழக்கு, இது இந்த போன்ற தீவிர குற்ற பின்னணி உள்ளவர்களை நீங்கள் தேர்தலில் எல்லா கட்சிகளுமே நிறுத்துவதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறத தொடர்ந்து அவர்கள் பிரச்சாரமாக மேற்கொண்டு வராங்க. அதே மாதிரி அடுத்ததாக கோடீஸ்வர வேட்பாளர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்ஃபேக்ட் மேஜர் கட்சியில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்குமே சராசரியாக கோடீஸ்வர வேட்பாளர்கள் தான் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதிமுக 97%, பாஜக 96%, திமுக 95%, நாம் தமிழர் கட்சி 38%, காங்கிரஸ் 89%, பாட்டாளி மக்கள் கட்சி 70%. ஸோ அந்த மாதிரி பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய கட்சிகள் நிறுத்தக்கூடிய வேட்பாளர்கள் அனைவருமே ஆல்மோஸ்ட் ஃபுல்னு சொல்லலாம், 95லேருந்து 100% இருக்கிறாங்க. அதிமுக, பாஜக, திமுக, காங்கிரஸ் எல்லாருமே கிட்டத்தட்ட 90 to 100% கிட்ட இருக்கிறாங்க. அதுலேயும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நம்ம ரிப்போர்ட், நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ரிப்போர்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதில் ரொம்ப தெளிவாக என்னென்ன வேட்பாளர்கள் எவ்வளவு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறோம். ஸோ இங்கே அந்த சொத்துக்களை பொறுத்தவரை ரொம்ப தெளிவாக யார் அதிக சொத்து வைத்திருக்கிறார்கள், யார் அதிக கடன் வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிற விவரங்களையும் இணைச்சிருக்கிறோம். ஸோ அதிக சொத்து உள்ள 3 வேட்பாளர்கள் அசோக்குமார் 662 கோடி அதிமுக ஈரோடு, தேவநாதன் யாதவ் 304 கோடி ரூபாய் சிவகங்கை வேட்பாளர் பாஜக, ஏசி சண்முகம் 152 கோடி ரூபாய் பாஜக வேலூர் வேட்பாளர். அதே மாதிரி சொத்தே இல்லாத வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிபெண்ட் சுயேட்சையாக நிற்கக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா சொத்தே இல்லை, எனக்கு ஒரு பைசா கூட இல்லை அப்படின்னு சொல்லி நிற்பவர்கள் யாரெல்லாம் அப்படிங்கிறதையும் நம்ம லிஸ்ட் போட்டிருக்கிறோம். தேவேந்திரன், விஜயன் கே, அந்த மாதிரி. அதற்கு பிறகு மிக குறைவாக சொத்து உள்ள வேட்பாளர்களும் யாரெல்லாம், பொன்ராஜ், சூரியமுத்து போன்ற வேட்பாளர்கள், சுயேட்சை வேட்பாளர்களை நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம், தாமோதரன். அதற்கு பிறகு நம்ம கடன், யார் மிக அதிக கடன்களை டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க வேட்பு மனுவில் இந்த தேர்தலில் அப்படின்னு பார்க்கும்போது
ஜெகத் ரட்சகன் அவர்கள் 649 கோடி ரூபாய் கடனாக, ரொம்ப முக்கியமாக அந்த இன்கம் டேக்ஸ் டிமாண்ட் எல்லாம் சேர்த்து அவர் கிட்டத்தட்ட 649 கோடி ரூபாய் அவர் கடனாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அவர் தான் அதிக கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. இரண்டாவது தேவநாதன் யாதவ் 98 கோடி ரூபாய் கடன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அதற்கு பிறகு கதிரானந்த் 51 கோடி ரூபாய். ஜெகத் ரட்சகன் வந்து அரக்கோணம் திமுக வேட்பாளர், தேவநாதன் யாதவ் சிவகங்கை பாஜக வேட்பாளர், கதிரானந்த் வேலூர் திமுக வேட்பாளர். ஸோ இவங்க 3 பேர் அதிக கடன் இருப்பதான். அதிக ஆண்டு வருமானம் யார் வச்சிருக்கிறாங்க அப்படின்னும் போது கதிரானந்த் அவர்கள் அதிக ஆண்டு வருமானம் இருப்பதாக குறிப்பிட்டு இருக்கிறார். கிட்டத்தட்ட 12 கோடி ரூபாய் அவருடைய குடும்பத்துடைய சமீப ஆண்டு வருமானமாக தெரிவித்துள்ளார். ஏசி சண்முகம் அவரும் வேலூர் தொகுதியில் தான் நிற்கிறார். இந்த 2 பேருமே வேலூர் தொகுதியில் நிற்கிறாங்க. முதல் பர்சன் திமுக, இப்போ இவர் வந்து பாஜக. கிட்டத்தட்ட 5 கோடியே 94 லட்சம் ரூபாய் சமீப ஆண்டு வருமானம். அடுத்தது ஓ பன்னீர்செல்வம் சுயேட்சையாக ராமநாதபுரம் தொகுதியில் நிற்கிறார். அவர் 5 கோடியே 65 லட்சம் ரூபாய் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. மற்றபடி சில தகவல்கள் இதில் வந்து கல்வி வயது பற்றியும் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸோ கல்வி வயது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு ஹைலைட் வயது விஷயத்தில் என்னென்னா கிட்டத்தட்ட 80% மேற்பட்டவர் 60 வயதுக்கு குறைந்தவர்கள் நிற்கிறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.